அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ரசம் எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். நம்ம கிரவுண்ட் பேரடைஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா கையால் மசிச்சு விட்டு அப்புறம் அது கூட மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இப்போ 8 பல்லுலேருந்து பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கறிவடகம் எடுத்திருக்கேன். கறிவடகம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெயை தாராளமாக விட்டு அது கூட கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்து இடித்து வச்ச பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பூண்டு வாசம் மணக்க மணக்க வரும்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை கலக்கிட்டு அது கூடவே மல்லி ஈரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரத்தில் முட்டை முட்டையாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டி விட்டு எடுத்தால் சூப்பரான ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.